மொபைல் மூலம் பணம் சம்பாதிக்க நினைப்பவரா நீங்கள்? இதோ உங்களுக்கான சிறந்த ஆப் கேஷ் பாஸ். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை உடனடியாக பேடிஎம்மிற்கோ அல்லது மொபைல் ரீசார்ஜாகவோ செய்து கொள்ளும் வசதி இந்த ஆப்பில் உள்ளது. இந்த ஆப்பினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் பயன்படுத்தி பலன் பெறவும். தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குறது அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனல். இப்போ நம்ம சேனலில் கூகுள் பே மாதிரியே ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப், நியூ ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ஆப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்க மாதிரி ஆப் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக வந்து நான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நாட் அலௌடு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே போடலை. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை இவங்க வந்து கொடுக்கல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் இதை நான் வந்து வீடியோ பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஆப் நேம் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஆப் ப்ரௌசர். ஸோ இந்த ஆப்பில் தான் இப்போதைக்கு ஸ்க்ராட்ச் கார்டாக வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஆப் வந்து சைன் அப் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் டாப் கார்னரில் ஒரு 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ண கேட்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட நேமு, அடுத்து வந்து மொபைல் நம்பர், அடுத்து உங்களோட ஜிமெயில் ஐடி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ், அடுத்து வந்து மேல் ஆர் ஃபீமேல் இதை வந்து கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து அப்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சைனிங் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே வரப்போ உங்களுக்கு ஓடிபி, மொபைல் நம்பர் மூலிமா ஓடிபி வந்து வெரிஃபை பண்ண கேட்கும். ஸோ அதை நீங்கள் வெரிஃபை பண்ணி உள்ளே வந்துடுங்க. அவ்வளோதான், சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தாதான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் ஆக முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அடுத்து வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் வந்து இந்த ஆப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரீசார்ஜாக வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கேபு புக் பண்ணுறது எல்லாமே கூகுள் பே மாதிரி தான் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போதைக்கு பேங்க்லேருந்து உங்களால் அமௌண்ட் வந்து ஆட் பண்ண முடியாது. பேங்க்லேருந்து டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு தான் ரீசார்ஜ் ஆகட்டும், இல்லை கேப் வந்து புக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சீக்கிரமே வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா சான்சஸ் வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன்றைக்கி தான் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்டேட் வந்து அவங்க வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 24 ஹவர்ஸில் வந்து எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மெயில் பண்ணதுக்கு வந்து உடனே வந்து ரீப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மெசேஜையும் நான் வந்து காட்டுறேன். அதனால் நம்பி வந்து இதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சரி, ஓகே, ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஷன்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த 3 கோடு வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே சி ஆஃபர்னு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது, ஸ்க்ராட்ச் கார்டாக ஏர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆட் ஆப்ஸ். இது வந்து என்னென்னா நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு 3 ஆப் வந்து ஆட் பண்ணுற மூலிமா நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து 9 ரூபாயிலிருந்து 49 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல சென்டரில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டோன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக அந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க ஆப்பில் ஒரு 3 ஆப் நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு வந்து 9 ரூபாயிலேருந்து 49 ரூபா வரையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அடுத்து வேறு என்னென்ன ஆப்ஷன் ஸ்க்ராட்ச் கார்டெலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுற மூலிமா நீங்கள் 9 ருபீஸ்லேருந்து 49 ருபீஸ் வரை ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்க்ராட்ச் கார்டாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா 9 ருபீஸ்லேருந்து 49 ருபீஸ் வரை நீங்கள் உங்களுக்கு ஒரு ரெஃபருக்கு அமௌண்ட் வந்து மாறி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து 50 ஸ்க்ராட்ச் கார்டு வரையும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் ரெஃபர் பண்ணுற மூலிமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மற்றபடி இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கவங்களும்
நம்மளும் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதை வந்து நம்ம லைவாக வந்து பார்த்துடலாம். அதை வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக see your rewards அப்படின்ற மாதிரி கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு வந்து பாருங்கள், இப்போ எனக்கு வந்து 2 ஸ்க்ராட்ச் கார்டு வந்து இப்போதைக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம லைவாகவே வந்து இது பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் 14 rupees வரை நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டில். இப்போ அடுத்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நமக்கு 19 rupees வரையும் கிடச்சிருக்கு. ஒரு ஃப்ரெண்டை வந்து சும்மா சிம்பிளாக இன்வைட் பண்ணதுக்கு எனக்கு வந்து 19 rupees வரையும் கிடச்சிருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அடுத்த ஸ்க்ராட்ச் கார்டை நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தலாம். இதில் வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்ற மாதிரி. இதில் 10 rupees தான் வந்திருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து இப்படியே நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து நமக்கு என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ளே அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ளே வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து நிறையா கேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம்லாம் நம்ம வந்து ப்ளே பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து ஸ்க்ராட்ச் கார்டாக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜ், அடுத்து நீங்கள் வந்து கேபு புக் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் வந்து இதில் ஸ்க்ராட்ச் கார்டாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது மூலியமாகவும் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மெயில் வந்து உங்களுக்கு வந்து பண்ணாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை வந்து காட்டுங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து என்னோடய இமெயிலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள், நமக்கு அவங்க வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. டியர் ஆப் ப்ரௌசர் யூசர் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்காக நான் வந்து இதை முன்னாடியே வந்து பண்ணுறேன், இது வந்து இன்னும் சரியாக அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம லேட்டாக வந்து ட்ரை பண்ணுறப்ப நமக்கு வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் வந்து கிடைக்காது. இன்வைட் அண்ட் ஏர்னில் வந்து மெயினாக நம்மளால் அதிக ரெஃபர் வந்து பண்ண முடியாது. சீக்கிரமே நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஷேர் பண்ணோன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு கீழே வந்து ஜாயின் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது. அதிகமாக நீங்கள் ஏர்ன் பண்ணவும் வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இப்போ இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு தான் நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் ஆகட்டும், இல்லை மற்றபடி நீங்கள் வந்து கேப் புக் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்லேயே நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறீங்க. இந்த ஆப்லேயே வந்து ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுறீங்க. அது மூலியமாகவும் திரும்ப ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஏர்ன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னும் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து கொடுக்கல. இன்னும் போக போக அவங்க வந்து அப்டேட் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. இவ்வளோ தான் இந்த ஆப்பில் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்க வந்து ஆப்ஷனை. இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பொறுமையாக ஒன்றையும் எடுத்து நீங்கள் வந்து பாருங்கள். உங்களாலே வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் அல்டிமேட் ஏர்னிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.